கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளியதற்காக, இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் சமாதானத்தை படைத்ததற்காக அல்லது சமாதானத்தை உண்டாக்கினதற்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒன்று ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனம். 45:7. ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கை உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர் அப்படி சொல்றார். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் அப்படின்றார். இதனுடைய அர்த்தம் புரியுதா? இருளை ஆண்டவர் உண்டாக்கினாரா, ஒளியை படைத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவது சொன்னார், ஒளி உண்டானது. இருளையும் நான் உண்டாக்கினேன் அப்படின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? வேற சொல்ல முடியுமா? இருளை உண்டாக்கினேன், தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே அப்படின்னு சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது எங்கும் இருள் காணப்பட்டதை நீங்க பாப்பீங்க. ஆண்டவர் வெளிச்சத்தை அல்லது ஒளியை உண்டாக்கின பின்புதான் இருள் என்ன அப்படின்றது தெரியும். அதான் அதனுடைய மீனிங். இருள் காணப்படுது, கர்த்தர் ஒளியை படைக்கிறார். ஒளியை காண்பித்த பிறகு எல்லாருக்கும் என்ன தெரியும்? இருள் என்னன்னு தெரியும். அதே போலதான் தீங்குனாலதான் பாத்தீங்கன்னா உலகம் நிறைந்து இருக்கிறது. நன்மை என்னதென்று ஆண்டவர் காண்பித்தார் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? தீமை என்னன்னு தெரியும். அதே போல தேவன் யாருன்னு தெரியாது. தேவன் தன்னை காண்பித்தார் என்று சொன்னா நமக்கு தெரியும். மற்றதெல்லாம் தெய்வம் என்று சொல்லப்படுகிற அத்தனையும் தெய்வம் அல்ல என்று எப்பதான் தெரியும்? தேவன் தன்னை காண்பித்த பிறகுதான். அதனால அந்த ஒளிக்கு ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சொன்னாரு. என்ன அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்போ ஒளியை கண்ட பின்பு தேவன் இன்னார் என்று தேவன் வெளிப்படுத்தின பின்பு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதற்கு முன்பாக சொல்றதில்ல. அதற்கு பின்பு வேற எதையுமே என்ன பண்ணக்கூடாது? நம்ம தேவன் என்று சொல்லுவோமானால் அது தெய்வம் அல்ல. அப்போது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒளியை படைத்து இருளை உண்டாக்கின அப்படின்னு சொல்லுகிற தேவன் சமாதானத்தை நான் படைத்தேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா சமாதானம் இழந்து காணப்பட்ட போது சமாதானம் உண்டாக்குகிறதான தேவன் நமக்கு வெளிப்பட்டு அந்த சமாதானத்திற்கான ஒரு காரியத்தை செய்த போது அவர் இந்த வார்த்தையை சொல்றதுல பாத்தீங்கன்னா தவறு இல்லை, அது சரியான வார்த்தை. சமாதானம் உண்டாக்கப்பட்டது அல்லது படைக்கப்பட்டது அப்படின்ட்டு அர்த்தம். படைத்து நமக்கு அதை கொடுத்தார். ஏசாயா 53:5 இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கேயும் வாசிக்கிறீங்க, சமாதானத்தை உண்டு பண்ணும். சமாதானத்தை கிரியேட் பண்றது அல்லது கொடுக்கிறது அல்லது ஏற்படுத்துகிறதான காரியம். அப்ப அவர் மேல ஆக்கினை வரல அப்படின்னு சொன்னா நம்ம மேல என்ன வராது? சமாதானம் வராது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய அக்கிரமம், பாவம், அதற்குண்டான தண்டனை ஆகிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனுக்குலத்திற்கு சமாதானம் என்பது வர முடியாது. அதான் இந்த வார்த்தை சொல்கிறது. நமக்கு சமாதானத்தை, மனுஷருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல், அவர் இறங்கி வந்தபோது அவர் மேல் அது வந்தது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். மறுபடியும் சொன்னேன், சரியா சொல்லணும் அப்படின்னா சமாதானத்தை அருளினார் என்பது சொல்வதற்கு பதிலாக சமாதானத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணினார், படைத்தார் என்று சொல்லி அர்த்தம்.